எனக்கு அந்த ஊழியக்காரரை தெரியும், எனக்கு அந்த பிரபலத்தை தெரியும், அந்த அரசியல்வாதியை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும்னு சொல்றீங்களே. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஏசப்பாவை தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாய் நடக்கும். சில காரியங்களை நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பாவை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்றதுக்கும் உங்களுக்கு முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் இங்க பாரு போட்டோவை பார்த்தியா, அவர் கூட நின்று நான் போட்டோ எடுத்திருக்கிறேன், இந்த ஊழியக்காரர் கூட இருந்து நான் போட்டோ எடுத்திருக்கிறேன்னு சொல்லி பிரபலப்படுத்திக்கிட்டு நாங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஏசு உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்க, ஒரு பெரிய ஒரு சகையு எண்ணப்பட்ட ஒரு மனிதன், ரொம்ப ஆஸ்தி இருக்குது, பெரிய இன்கம் டாக்ஸில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த மகனுக்கு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு ஒரு மரத்தில் ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குமா ஏசுப்பா வந்து பார்க்குற, சகையுவே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்த அந்த சகையு நாம் நினச்சிருக்கலாம், நான் எப்படியாவது பார்த்துட்டு நாம் ஷாட்டுக்கு போயிடலான்னு. மரத்தில் அண்ணாந்து பார்த்து சொல்கிறாரு, சகையுவே என்று சொல்கிறார். ஏசப்பாவுக்கும் என்ன தெரியணும், அதே நேரத்தில் எனக்கும் ஏசப்பா யாருன்னு தெரியணும். உலகத்தில் உங்களுக்கு யாரை தெரிஞ்சிருக்குதோ தெரியலையோங்க, ஏசப்பாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் தான் இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறதும் உங்களை உயர்த்துறதும் உங்களுக்கு நன்மை செய்யறதும் அவர் ஒருவர் தான், வேற எந்த மனுஷனுமே கிடையாதுங்க. ஒருவேளை ஒரு மனுஷனை நீங்கள் அதிகமாக நீங்கள் சார்ந்திருப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அதை விட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை பெரிய பெரிய பிரபலங்களை எனக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்கன்னு சொன்னால் ஒன்று சொல்லுங்கள், யாருக்கிட்ட போனாலும் ஏசப்பா எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கேன்னு சொல்லி ஏசப்பாவை நீங்கள் பெருமை பாராட்டுங்களேன். ஆண்டவர் உங்களை பெருமையாய் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கடைசியாகவும் கேட்குறேன், ஏசப்பா உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவை தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.